ஏன் நீங்கள்லாம் அலுமினி மீட்டுக்கு வரல? எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு தெரியுமா? நீங்கள் எல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க. ஹலோ. என்னடி அலுமினி மீட் வீடியோ பார்த்து சோகமாக இருக்கீங்களா? ஆமாண்டி. எனக்கு ஒரு கனவு வந்துச்சுடி. என்ன கனவு? ஸ்ரீமதி மிருதுளா எப்படி மீட் பண்ண போறோம்? கண்டு யாரு சொன்னாலும் மீட் பண்றோம். ஏய், நீ போயிட்டா வீட்டு வேலையை யாருடி பாப்பா? கிளவி பெரிய கோமரி. இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் நம்மள பிரிச்சிடாது. நீ வாய மூடுடி. எப்பயுமே ஒன்னாவே இருப்போம். ஒன்னாதான் இருப்போம். இது நடக்க கூடாது. இது நடக்கவே கூடாது. இதெல்லாம் நடக்க கூடாதுன்னா நம்ம உடனே மீட் பண்ணணும். எப்படி? அதான் அலுமினி மீட்டே முடிஞ்சிருச்சு. வீட்டில் இப்போ என்ன ரீசன் சொல்றது? ஆமாண்டி, இப்போ தான் நாங்கள் ஊரில் இருந்தே வந்தோம். இப்போ போய் கேட்டால் எப்படி என்னை விடுவாங்க? ஆமாம், நீ எப்படி வருவ? ஏய், ரிச்சு பெங்களூர் போயிருக்காண்டி. வர்றதுக்கு 3-4 நாள் ஆகும். இப்போதைக்கு நானும் அத்தையும் மட்டும்தான் வீட்டில் இருக்கோம். எங்கள் அத்தை தான் பிரச்சனை இல்லைல்ல, நான் எப்படியாச்சும் வந்துடுவேன். நீங்களும் கொஞ்சம் பாருங்களேன். உனக்கு அத்தை பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனையே அத்தை தான். நான் எப்படி வர்றது? ஏய், கோயம்புத்தூர்ல தானே இருக்க. அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வா. அவ அம்மா வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்துருவா. நான் எப்படி வர்றது? உங்களுக்கு தான் தெரியும்ல எங்க அத்தைக்கு அம்மாவுக்கு சண்டைன்னு. எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னா அப்படியே போன்றுவாங்க. ஏய், பேசாம இப்படி சொல்லிடுடி. எப்படி? மாமியார் கெத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டவுன்லோட். அம்மா, இவ ஏதோ ஒன்று சொல்லணுமா? நான் எம்பிஏ படிக்கணும் அத்தை. எம்பிஏவா? அவ்வளோன்னு எம்ப வேணாங்க அத்தை, உட்காருங்க. பாத்தியாடா படிக்க போறதுக்கு முன்னாடியே நக்கலை. அதானே, இந்த வேலையில ஆகாது. இட்லியை சாப்பிட்டு போய் தூங்க போ. அம்மா, இவ வேலைக்கு போனா நீ யோசிச்சு பாரு. 2 வேலை 2 சம்பளம். இந்த வீடு பெருசா கட்டணும்னு யோசிச்சுல, பெருசா கட்டிடலாமா? இதோ இங்க இருக்கிற கோயம்புத்தூருக்கு தான் காலையில போயிட்டு நைட்டு வந்துருவா. என்ன? சரி சரி, படிக்க போறேன் வேலைக்கு போறேன் வீட்டு வேலையெல்லாம் பார்க்க மாட்ட மாட்டாளே. அது செய்யாம விட்டுருவாளா? இவ செஞ்சிருவா. அதெல்லாம் செஞ்சிருவாமா. போயிட்டு வா. ஏய், நான் ரீச் ஆயிட்டேன்டி. நீங்க எங்க இருக்கீங்க? நானும் கோயம்புத்தூர் வந்துட்டேன்டி. ஆனா ஆமாமா, கோயம்புத்தூர் வந்திருக்கேன் வைஃபோட ஸ்டடீஸ் விஷயமா. நான் இன்னைக்கு லீவு தான். என்னென்ன வேலைன்னு பார்த்து முடிச்சுருங்க. என்ன? ஒரு நிமிஷம். நீ போறதுனா என் பையனும் உன் கூட வருவான். அதுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. என்னடி சொல்ற? நான் உங்களை பார்க்க தாண்டி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். எப்படியாவது சமாளிச்சுட்டு வாடி. ஏய் ஸ்ரீமதி, உனக்கு என்னடி? டி, நான் கிளம்பிட்டேன். ஆனால் அத்தை இன்னைக்கு போக வேண்டாம், நாளைக்கு போய்க்கோன்னு சொல்கிறாங்கடி. இங்க பாரு, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம எப்பயும் மீட் பண்ற டீ கடையில வெயிட் பண்ணுவேன். எப்படியாச்சும் வாங்க. பேசாம சொல்லிடலாம். ஏங்க? என்னை ஏமாத்தி எவ்வளவு தூரம் கூட்டு வந்துட்டீல. ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்க முடியாது, யாரையும் பார்க்க முடியாது. ஊருக்கு போலாவா? எங்க எனக்கு ஒரு நாளுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. ஒருவேளை அவங்க 2 பேரும் வரலனா இன்னைக்கும் மீட் பண்ண முடியாம போயிருமோ?
எப்படி இருக்க? நல்லா இருக்கு. எத்தனை நாளா சொல்லு பார்த்தேன். ஸ்ரீமதி எப்படியும் ஒரு வழியா மீட் பண்ணிட்டோண்டி. எப்படி வந்தீங்க? நம்ம எப்பயும் மீட் பண்ற டீ கடையில வெயிட் பண்ணுவேன். எப்படியாச்சும் வாங்க. நீங்க புருஷன் பொண்டாட்டி போனா நான் எதுக்கு கேட்குறேன்? நீங்க புருஷன் பொண்டாட்டி போனா நான் எதுக்கு கேட்குறேன்? ஏங்க ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் இருந்துருங்களேன். என்னாச்சும்மா? ஏன் என்னாச்சு? ஏங்க நான் அம்மா வீட்டுக்கெல்லாம் போகலைங்க. போய் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண தான் போகிறேன். உண்மையே சொன்னால் அத்தை விட மாட்டாங்கல்ல. அம்மாட்ட சொல்லலாம், சரி என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. நான் என்ன சொல்ல போகிறேன்? நீங்கள் போக தான் சொல்லுவீங்க, ஆனால் அத்தை போக வேணாம்னு சொல்லும்போது எதுவுமே பேசாமல் பெக்க பெக்க நின்றுட்டு இருப்பீங்க. நான் தான் கேனச்சி மாதிரி திட்டும் வாங்குவேன். அதெல்லாம் அப்பம்மா. இப்போ நீ போகிற, உன் ஃப்ரெண்ட்ஸுகளோட என்ஜாய் பண்ணுற, சாயந்தரம் வந்து நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸுங்க. ஆமாம், நீங்கள் எங்கே போகிறீங்க? வீட்டுக்கு. பாத்தீங்களா வீட்டுக்கு போய் அத்தட்ட எல்லாத்தையும் உளறிடுவீங்க. அதெல்லாம் வேணாம், நீங்க யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருங்க. நானே ஒரு 3-4 மணி போல உங்களுக்கு கூப்பிட்றேன். அப்போ வந்து என்னை கூப்பிட்டுக்கோங்க. எனக்குள்ள ஒரு நிமிஷம் பேங்க்குக்கு போக வேண்டியது இருக்கு. நான் முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன். நீ வந்துட்டு கூப்பிடு, நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். சரிங்க. வீட்டுக்கு போயிடாதீங்க, எதையும் உளறிடாதீங்க. நானே கூப்பிட்றேன். சரிம்மா, சரி. சரியா? வீட்டுக்கு போயிடாதீங்க. பை. ஏம்மா என்னாச்சு? ஏன் மைதியா இருக்க? அது வந்து கோயிலுக்கு போலாமா? அப்படித்தாம்மா சொன்னா. நானும் சரி காலேஜுக்கு அட்மிஷன் போட போறாளே, கோயிலுக்கு தானே கூப்பிட்றா போலாம்னு போனேன். கோயிலுக்குள்ள எல்லாம் போயிட்டோம். திடீர்னு பிள்ளையார 3 சுத்தி ஆகும்னு சொன்னான். சரி ஓகே அப்படின்னு 1ஆவது டைம் சுத்துனே இருந்தா, 2ஆவது டைம் சுத்துனே இருந்தா, 3ஆவது டைம் சுத்துறேன். அப்புறம் பொண்டாட்டிய காணம்மா. ஐயோ, ஏண்டா முன்னெல்லாம் 5-10 எடுத்துட்டு போனா தொலைச்சிட்டு வருவேன். இப்ப பொண்டாட்டியா தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியடா. அவங்க ஆத்தாக்காரிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஐயோ, ஆமாம்மா. எப்படியாச்சும் உன் பொண்டாட்டிய கண்டுபிடிச்சு கூட்டு வந்துடுடா. இன்னைக்கு ஒரு நாள் கவலையெல்லாம் மறந்து சந்தோஷமா இருக்கணும். காலேஜ்ல சுத்தினா எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு டே இது நம்ம டே. லைஃப்ல எப்படி போகுது? போகுதுடி. என் புருஷன் கூட பரவாயில்ல, இன்னைக்கு ஏமாத்துற மாதிரி ஏமாத்திட்டு வந்துடலாம். என் மாமியார் இருக்காளே அப்படியே. நீ ஏன் சோகமா இருக்க? என்னடி? அதான் ஒன்றும் இல்லை. என்னன்னு சொல்லுடி. என்னோட ஹஸ்பண்டுக்கு வேலை போயிடுச்சுடி. புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு லோனுக்காக பேங்க் அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. எங்கே கேட்டுமே லோனே கிடைக்க மாட்டேங்குது. இவ்ளோ கஷ்டத்துலயும் எவ்வளவு கூலா ஐஸ்கிரீம் சாப்பிட்றா. சும்மா ரெடி. கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணியா? கிரெடிட் ஸ்கோரா? அப்படின்னா? இது கூட தெரியாதா லூசு? உனக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும் சொல்லி. அது ஒரு 3 டிஜிட் நம்பர் டி. அதை வச்சு தான் பேங்க்ல லோன் அப்ரூவல் டிசைட் பண்ணுவாங்க. அது எப்படி செக் பண்றது? அது ரொம்ப ஈஸி டி. பைசா பசார்ல கிரெடிட் ஸ்கோரை ஃப்ரீயாவே செக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம மந்த்லி வாட்ஸ்அப்ல அப்டேட் பண்ணுவாங்க. ஹிந்தி, இங்கிலீஷ் மட்டும் இல்ல, 5 ரீஜனல் லாங்குவேஜஸ்ல. ஃப்ரீயாவா? சத்தியமா? அட ஆமாடி. அது மட்டும் இல்ல, பைசா பசார்ல கிரெடிட் பிரீமியர் லீக் லான்ச் பண்ணிருக்காங்க. உன்னோட கிரெடிட் ஸ்கோரை என்டர் பண்ணி நல்லா இருந்துச்சுன்னா உனக்கு பெரிய எக்ஸைட்டிங்கான ரிவார்ட்ஸ் கிடைக்கும். லைக் ஐபோன், அமேசான் வவுச்சர்ஸ், அது மாதிரி. ஐபோன் ஃப்ரீயாடி? இது கனவு மாதிரி இருக்கு. பைசா பசார்ல கனவு கூட நிஜமாகும்டி. அது மட்டும் இல்ல, உன்னோட தேவையை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு பர்சனல் லோன் கம்மி இன்ட்ரெஸ்ட்ல ஆஃபர் பண்றாங்க. வித் 30+ RBI approved banks and NBFCs. பிளஸ் மான்சூன் லோன் பொனான்சா இருக்கு. அதுல 1000 rupees வரைக்கும் அமேசான் வவுச்சர்ல ஆஃபர் பண்ணுவாங்க. இதுல பிரச்சனை என்னன்னா, இந்த ஆஃபர் ஜூலை 2025 வரைக்கும் தான் வேலிட். அப்போ என்னோட வீட்டுக்காரரோட கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணி சிபிஎல்ல ஐபோனுக்கு என்டர் பண்ணிக்கலாம்.
லோனும் வாங்கிக்கலாம், அதுவும் லோ இன்ட்ரெஸ்ட்ல. இதெல்லாம் ஒரே ஆப்ல. ஆமாடி, இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க? டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பைசா பசார்ல கிரெடிட் கோட் செக் பண்ணு. இன்னைக்கே சிபிஎல் என்டர் பண்ணி ஐபோன் வின் பண்ணு. சரி சரி சீக்கிரம் சாப்பிடுங்க, நிறைய பக்கம் போகணும்ல. இந்த ரிச்சு வேறடி 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி போன் பண்ணி எங்க இருக்கன்னு சாவடிச்சிட்டு இருக்கான். இதுக்குதான் அவனை லவ் பண்றதுக்கு முன்னாடி யோசின்னு. நீ அரேஞ்ச் மேரேஜ் தானே பண்ண, உனக்கு தானே போன் வருது. போனை கொண்டா. என் வீட்டுக்காரர் நான் பேசிடுறேன்டி. ஏய், நீ என்ன பண்ற? உன் போனை கொடு. எனக்கு போன் வரலையா? கொடு. இன்னைக்கு நம்ம 3 பேரும் போன் இல்லாம ஒன்னா ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம். ஏண்டா சிஷ்யா, இன்னைக்கு டைம் ஆயிட்டே இருக்கு, ஒன்றும் தேராது போலியே. இவ்வளவு வருஷம் உன் கூட இருந்ததுக்கு இது மட்டும்தான் எனக்கு மிச்சம். இதெல்லாம் ஒரு பழப்பு. என்னடா இப்படி சொல்லிட்ட? திருடுறது தப்பில்ல. வாழ்க்கையில ஒரே ஒரு தத்துவம் தான்டா, தப்பெல்லாம் இங்க தப்பே இல்ல, சரியெல்லாம் இங்க சரியே இல்ல. தப்ப நீ சரியா செஞ்சா அங்க தப்பே இல்லடா. உருப்படியா திருட துப்பு இல்ல. பாட்டு கேக்குதா அவனுக்கு? என்னடா அப்படி பேசிட்டு இருக்கா? பண்ணிடுறா, நான் யாரு காட்டுறேன். பண்ணிடுறா. என்னையா? பண்ணிடுறா. இன்னைக்கு இந்த நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாடி, ஆனா இதை நம்ம முன்னாடியே பண்ணிருந்துக்கணும். அதெல்லாம் விடுறி. இப்போ இந்த செகண்ட் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏடி இவ்ளோ அசால்ட்டா வரப்ப இப்ப போச்சா 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 போச்சு போச்சு போச்சு. ஏடி எதுக்கு கூட பேச நேரம் ஆடிது? இந்த பேக் அடிச்சிட்டு போற மாதிரி வாங்க கூடாது. இந்த மாதிரி வாங்கணும் இருக்கிற இடம் தெரியாம இருந்திருக்கும். இல்லனா இந்த மாதிரி பேக்கே இல்லாம இருக்கணும். ஏய் நம்பர் நோட் பண்ணியா? நோட் பண்ண, ஆனா கண்ணாடி இல்லாதனால கடைசி 4 நம்பர் மட்டும் தெரியலடி. நீங்க யாராவது நோட் பண்ணீங்களா? ஓம் பேக் தானே, அதனால அசால்ட்டாவா? உங்க 2 பேரோட போன் எங்க இருக்கு? போனும் போச்சு, பேகும் போச்சு. நான் எப்படிடே ஊருக்கு போறது? நான் எப்படி என் ஹஸ்பண்ட கான்டாக்ட் பண்றது? நான் சொல்றது பெருசா, நீ சொல்றது பெருசா? எட்டி வச்சுன்னா வீட்டுக்கு போய் விழுந்துருவேன். ஆனா எனக்கு அப்படியா? என் புருஷன் நான் எங்க விட்டு வந்திருக்கேன்டி. அவன் எந்த ரோடா சுத்திட்டு இருக்கானோ? யார் கேட்டாலும் தெரியலன்னு சொல்றாங்களே, எங்க போயிருப்பா? முதுலா, முதுலா. அண்ணே, இந்த பொண்ணை எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்களாண்ணே? டேய், இதோட 3ஆவதா கேக்குறேன், போடா. முதுலா, இவ்வளோ நேரம் ஆச்சு, என்ன ஃபோன் அடிக்கல? சுவிட்ச் ஆஃபா? எடுத்த 3 நிமிஷத்துல 3 போனையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டான்டி. இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி இஎம்ஐ ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அடுத்த வீடியோவை பார்க்க இங்க கிளிக் பண்ணுங்க.